இந்த UI அனிமேஷன் கற்றுக்கிட்டா உங்களோட ஸ்கில்லை பிகினர் டு ப்ரோ லெவல் கொண்டு போகும். அது எப்படி பண்ணுறதுன்னு DaVinci Resolve ஃபியூஷனில் பார்க்கலாம். ஃபியூஷன் காம்போசிஷனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டு ஃபியூஷனுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டு அதை மீடியா அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறமா அதை செலக்ட் பண்ணிட்டு 4 கார்னர் கொடுத்துட்டு அதோட பாட்டம் ரைட்டை வந்து ஆரஞ்சு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்புறமா என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பேக்ரவுண்டோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டு அதோட அவுட்புட்டை பேக்ரவுண்டோட அவுட்புட்டில் கொடுக்குறேன். அப்புறம் எலிப்ஸ்னோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எடுத்து பேக்ரவுண்டில் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதை கிரேடியன்ட் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு கலரை வந்து நான் வந்து ஆரஞ்சில் கொடுக்குறேன். அப்புறம் செகண்ட் கலரை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து பிளாக்னு கொடுக்குறேன். அப்புறம் ஓகே கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து எலிப்ஸ் நோடுக்கு எப்படி டெப்த் எஃபெக்ட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிட்டு பெவல் நோட நீங்கள் நோட்ரியோட லிங்க் பண்ணிக்கோங்க. பெவல் செலக்ட் பண்ணிட்டு அதோட லைட்னஸில் போயிட்டு லைட்னஸை வந்து 0.433 கொடுத்துங்க. Y வந்துட்டு ஒரு 0.589 கொடுத்துங்க. ஓகே, அப்புறமா நேராக கண்ட்ரோல்ஸ் போயிட்டு கண்ட்ரோல்ஸ் வந்து 8.7 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து 0.1733 செட் பண்ணிக்கோங்க. இந்த 3 நோட ட்ராக் செலக்ட் பண்ணிட்டு நேராக மேலே வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட ட்ராக் பண்ணி இந்த நோட்ரி கூட லிங்க் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு நேராக சைஸுக்கு போயிட்டு அதோட சைஸை வந்து 0.95 வச்சுட்டு அதை நான் வந்து பாட்டம் ரைட் கார்னருக்கு ட்ராக் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஆல் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C அப்புறமா Ctrl+V கொடுத்தேன்னா இது வந்து எனக்கு டூப்ளிகேட் ஆயிடும். அப்புறமா அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி டாப் லெஃப்ட் கார்னருக்கு வச்சுக்கிறேன். ஓகே, அப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஆங்கிள் வந்து 180 சேஞ்ச் பண்ணுறேன். அந்த எலிப்ஸோட பொசிஷன் வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பொசிஷன் செட் பண்ணதுக்கப்புறம் நேராக 30th ஃப்ரேம் போயிட்டு சென்டர் வையில் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு நேராக ஃப்ரேம் 0ல் போயிட்டு மறுபடியும் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் 30th கீ ஃப்ரேம் வந்துட்டு அதை வந்து ரைட்டுக்கு நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1க்கு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட்டுக்கு ட்ராக் பண்ணேன்னா மறுபடியும் எனக்கு ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆச்சு. சைஸ் இன்க்ரீஸ் பண்ண மறுபடியும் 30th ஃப்ரேமுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு 0க்கு போயிட்டு மறுபடியும் சைஸில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா 30th ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துட்டு அங்கே வந்து என்னோடய சைஸை வந்து 1.06 செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் அதே மாதிரி 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கே போயிட்டு என்னோடய சைஸை வந்து 1.06ன்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். நேராக நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளைனுக்கு போயிட்டு Ctrl+F கொடுக்குறேன். Ctrl+A கொடுத்துட்டு அதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஓகே, T கொடுத்துட்டு நேராக இந்த லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து Ctrl+F Ctrl+A கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஈஸி நீஸ் அவுட்டை மேலே வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஈஸி நீஸ் அவுட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸ்ப்ளைனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம UI அனிமேஷனில் செகண்ட் எஃபெக்ட் வந்து க்ரோயிங் லைன் எஃபெக்ட். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பேக்ரவுண்டோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டு அதை மர்ஜ் கூட லிங்க் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு கலரை வந்து நான் வந்து ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாலிகனோட ட்ராக் பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாலிகனை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பாலிகன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு லைனை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து 4 டாட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த லைனை வந்து கொஞ்சம் வந்து வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு ஒன்று நேராக ஃபிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபிட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஸ்மூத் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லா பாயிண்டட் கார்னர்ஸையும் வந்து நான் வந்து ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிக்கிறேன். அப்புறம் நேராக என்ன பண்ணுறேன்னா பார்டர் வித்துக்கு போயிட்டு பார்டர் வித் வந்து ஒரு 1.0.13 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சாஃப்ட் எட்ஜ் வந்து ஒரு 0.063 கொடுத்துக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு கலரை வந்து நான் கொஞ்சம் ஒரு டார்க்கன் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நேராக 30th ஃப்ரேம் போயிட்டு நேராக லெங்க்த்துக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 0க்கு போயிட்டு
என்னோடய லெங்க்த்தை வந்து நான் 0 பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் நீங்கள் பாலிகன் செலக்ட் பண்ணிட்டு நேராக ஸ்ப்ளைனுக்கு போயிட்டு அது வந்து Ctrl F Ctrl A கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடி ஸ்மூத் பண்ணிக்கங்க. ஓகே, நான் வந்து ஸ்ப்ளைனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த எஃபெக்ட் வந்து லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ்னு சர்ச் பண்ணால் டிஸ்பிளேஸ் நோடு வரும். டிஸ்பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எடுத்து நேராக மர்ஜ் டூவில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து ரெக்டாங்கிள் நோடு எடுத்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு அதோட அவுட்புட் எடுத்து டிஸ்பிளேஸோட க்ரீன் இன்புட்டில் தரேன். அப்புறம் மர்ஜ் டூவோட அவுட்புட் எடுத்து நான் டிஸ்பிளேஸோட எல்லோ இன்புட்டில் தரேன். மர்ஜோட ப்ளூ அவுட்புட் எடுத்து மறுபடியும் ரெக்டாங்கிளோட அவுட்புட்டில் தரேன். ஓகே, ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் வந்து -1ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரிஃப்ராக்ஷன் வந்து -4ன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஸ்ப்ரெட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நேராக கார்னர் ரேடியஸை வந்து ஃபுல்லாக நான் 1.0 கொடுத்துக்கிறேன். விட்த்து வந்து 0.441 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஹைட்டை வந்து 0.173 கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ளர்னோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ப்ளர்ரை செலக்ட் பண்ணிட்டு ப்ளரோட சைஸை வந்து 23.6ன்னு கொடுத்துட்டு நான் வந்து விட்டுக்கிறேன். இதே மாதிரி ஆல் செலக்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மர்ஜ்னோட எடுத்து போட்டு இந்த இது கூட மர்ஜ் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து 30th ஃப்ரேம் போயிட்டு இங்கே ஒரு வித்தில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு 1 2 3 ஒரு 3 ஃப்ரேம்ஸ் போயிட்டு நான் வந்து சைஸை வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி 1 2 3 ஃப்ரேம் தள்ளி அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறேன். வித்தை வந்து கம்மி பண்ணுறேன். மறுபடியும் 1 2 3 நான் வந்து 3 ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு அதே மாதிரி வித்தை வந்து 0 பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக ஸ்ப்ளைனுக்கு போயிட்டு இப்போ வந்து ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நேராக போயிட்டு Ctrl F கொடுத்துட்டு Ctrl A கொடுங்க. Ctrl A கொடுத்துட்டு நேராக நீங்கள் ஸ்மூத்துக்கு போயிட்டு நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்மூத் பண்ணிவிட்டு ஈஸ் அவுட்டில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கூடி இந்த மாதிரி உங்களோட ஸ்பைனை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேராக கீ ஃப்ரேம்ஸும் ஸ்ப்ளைன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு டெக்ஸ்ட்னோட ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு அதை நான் வந்து மர்ஜ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு வந்து UI அனிமேஷன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து இன்டரில் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து போல்ட்லேருந்து மீடியத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீடியா சேஞ்ச் பண்ணிட்டு நேராக சைஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இந்த பவுன்சி டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்க டெக்ஸ்ட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸ்னு இருக்கும். ஃபாலோவர்ஸு மாடிஃபயர்ஸ் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மில் டைமிங்னு இருக்கும். டிலேக்கு போயிட்டு 1ன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். ஓகே, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஆஃப்செட் டெக்ஸ்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை வித் XY பேத்தர்ன் கொடுத்துட்டு 2 கீ ஃப்ரேமை அன்டூ பண்ணிக்கோங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை வித் அனிம் கர்வ்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிம் கர்வ்ஸ் வரும். அது நீங்கள் கஸ்டமில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 18th ஃப்ரேமில் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்கேலில் போயிட்டு ஸ்கேல் வந்துட்டு -0.098 கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஆஃப்செட் வந்து 0.104 கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே, இப்போது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனிமேஷன் வந்து இதாகும். நீங்கள் ஷேடிங் போயிட்டு 18th ஃப்ரேம் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அது 0 கொடுத்துட்டு மறுபடியும் 30th ஃப்ரேமில் போயிட்டு அது வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒப்பாசிட்டி ஆகும். நேராக ஸ்ப்ளைனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியில் நீங்கள் Ctrl F Ctrl A கொடுத்துட்டு அதை வந்து ஈஸ் அவுட் கியூபிக்னு கொடுத்துங்க. அப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனிமேட் ஆகும். நீங்கள் வந்து அனிம் கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து Ctrl F Ctrl A கொடுத்துட்டு ஈஸ் அவுட் கியூபிக்னு கொடுத்துங்க. அப்புறமா மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேட் ஆகும். அப்புறமா ஸ்ப்ளைன்னு க்ளோஸ் பண்ணிட்டு நேராக டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு மாடிஃபைஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இங்கே ஆனிம் கர்வ்ஸ் இருக்கும். ஆனிம் கர்வ்ஸில் ஈஸிங் அப்புறமா எலாஸ்டிக்னு கொடுங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்.